how the chemistry affects our body and what all a human body can generate. புருஷோ, நீ பாடி உன்னோட இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உடம்பு எப்படி நீ பாக்குற? மச்சா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப நம்ம பாடி இருக்குல்ல, அதுதான் பிகெஸ்ட் கெமிக்கல் ஃபேக்டரி எவர் டிசைன் சோ ஃபார் இன் த வேர்ல்ட். ஸோ நம்மளை பார்த்துதான், அதாவது இந்த பாடியை வச்சுதான் எல்லா எக்யூப்மெண்ட்டே வெளியில வந்திருக்கு. ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ரேடியேட்டர் பார்த்திருக்கல, கார் ரேடியேட்டர் தண்ணி ஊத்தி அந்த ஹோல் சிஸ்டம் வந்து அப்படியே அந்த ஒரு டெம்பரேச்சர் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணாதான் வண்டி நல்லா ஓடும். ஒண்ணு போயிடுச்சுன்னா புஷ்ஷுன்னு மேல புகை வந்துடும். அதே கான்செப்ட் உடம்புல நம்ம தண்ணி ஊத்தலன்னா உடம்புல அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. அதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அந்த உடம்புல ஊத்துற தண்ணி வாய் வழியா உள்ள போய் நம்ம ஹோல் பாடியை உள்ள போய் ஹீட் எல்லாம் எடுத்து மெயின்டைன் பண்ணி வெளியிலயே வந்துருது. வெளியில வரும்போது தண்ணியா வருது இல்ல, அது யூரினா வருது. அதுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துரும் பாடிக்குள்ள. இது அது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஆல்கஹால் ஃபேக்டரின்னு வச்சுப்போமே. ஒரு ஆல்கஹால் ஃபேக்டரினா ஒரு ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணாதான் ஆல்கஹால் வெளியில வரும், அப்புறம் நம்ம குடிக்கிறோம். அதே தான் நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கு எவ்ரிடே, நமக்கே தெரியாம. இப்ப அந்த கெமிக்கல் பேலன்ஸ் நம்ம மிஸ் பண்ணும் போதுதான் நிறைய பேருக்கு அந்த இதுவே போகும். இப்ப ஃப்ளூயிட் பேலன்ஸ் நம்ம பாக்குற கண்ணு முதற்கொண்டு அதுல ஒரு ஃப்ளூயிட் ஒழுங்கா போலன்னா உன்னால பார்க்க முடியாது. அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்கே தெரியாம. இந்த ஃபாஸ்ட் ஃபேஸ் உலகத்துல அதை கவனிக்க முடியல. ஆனா நீ அதை ஒன்ஸ் அதை கவனிக்க ஆரம்பிச்சனா உன் பாடியில என்ன நடக்குது என் டு என் உனக்கு தெரியும். அதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்டிங். ஸோ பாலா, அவன் கெமிக்கல் ஃபேக்டரியை பற்றி சொல்லிட்டான். இப்போ நீ கம்யூனிகேஷனை பற்றி சொல்லு. எப்படி நம்ம உடம்பு வந்து ஃப்ரீக்வன்சி மேட்டர் அது இதுன்னு சொல்கிறோம், அது எப்படி டியூன் பண்ணி ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறோம், இல்லை எப்படி சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுறோம், எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம். இது வந்து கம்யூனிகேஷனை ஒரு காயால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் ஈஸியாக உடைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஸோ என்னோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா வந்து, நம்மளோட பிரெயின்லேயுமே வந்து வேவ்ஸ் வெளியே வருது. இப்போ இருக்கிற கரண்ட் ஈவன் ப்ராஜெக்ட்ஸில் நீ பார்த்தீங்கன்னா கூட அந்த பிரெயினோட வேவ்ஸை வந்து ரீட் பண்ணி தான் தே ஆர் ட்ரைங் டு டீகோட் வாட் வி ஆர் திங்கிங். புருஷோத் சொன்ன மாதிரி யூசிங் தட் கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்ரிதிங், இட் இஸ் ஃபங்க்ஷனிங். ஃபங்க்ஷன் பண்ணும்போது இட் கேன் ஏபிள் டு ஜென்ரேட் வேவ்ஸ். லைக் நம்ம பிரெயின்னால வந்து வெளியே வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியை வந்து ஜென்ரேட் பண்ணி வெளியே வந்து வேவ்ஸை வந்து தரக்கூடிய அளவுக்கு இருக்கு. ப்ளஸ் வந்து உடம்புக்குள்ள வந்து அது பேசிக்கிறது த்ரூ கெமிக்கல்ஸ் வழியா பேசுது. பட் அவுட்டர் வேர்ல்டில் இட் கேன் ஈவன் ஏபிள் டு சென்ட் சிக்னல்ஸ். இது வந்து ரொம்ப எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் தான். பிகாஸ் பிரெயின் வேவ்ஸ்னு ஒன்று இருக்கு. It is just coming out from everyone. அது ஒரு ஆஸ்பெக்ட் வந்து I am mind blown like what we have within ourselves. எனக்கு ஒரு பாயிண்ட் கனெக்டிங் பாலா என்ன சொன்னான்ட்டு, இந்த சென்சார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம சென்சார் நிறைய சென்சார் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ எங்க கம்பெனியில் ஃபேக்டரியில் ஒரு சென்சார் யூஸ் பண்ணும். இந்த சென்சார் என்ன பண்ணுன்னா, சும்மா பேசிக் சொல்றேன், இதான் சென்சார்னு வச்சுக்கேன். இது சென்சார், இங்கே ஒரு சென்சார் இருக்கு, இங்கே ஒரு சென்சார் இருக்கு, இதான் சென்சாரோட பீம் போயிட்டு இருக்கு. இது லேசர்னு வச்சுப்போம். இதுக்கு நடுவில் ஒரு பொருள் இப்படி வருதுன்னா, இந்த பொருளை பார்த்துட்டு இந்த பொருள் இப்படி எடுத்து வைக்கும், இந்த ரோபோ எடுத்து வைக்கும். இப்போ நம்ம மட்டும் என்ன பண்றோம், நம்ம வழியா பாக்குறோம், அதை பார்த்துட்டு ஓகே அந்த சென்ஸ் பண்ணி எடுத்து உள்ள வைக்கணும். எல்லாமே நம்ம பாடியில இருந்து தான் வெளியில கொடுத்துருக்கோம். இன்ஜினியரிங் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியாவோ இதுக்கு நம்ம பாடியில இருந்து போயிருக்கோம். அவர் சொன்ன பாயிண்ட், நம்ம தான் அந்த சென்சார் எல்லாத்துக்கும் நம்ம சென்ஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கு. இப்போ ஒரு கோல்டை வந்து நம்மளால சென்ஸ் பண்ண முடியும், ஹீட்டை சென்ஸ் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம பாடியிலேயே ஆல்ரெடி ப்ரீ பில்ட் சென்சார்ஸ் இங்க இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா சென்சார் தான் நம்ம பாடி. இப்பதான் வந்து அதை எக்யூப்மெண்ட்ல போட்டு நம்ம பண்ண ட்ரை பண்ணா நம்ம பாடி ஃபுல்லா சென்சார் தான். ஏன் நம்ம பாடி ஒன்றும் நம்ம மிமிக் தான். நம்ம எந்த ஒரு காலத்திலையும் நான் என்னோட கான்செப்ட் என்னன்னா, தாட்டை பத்தி பேசுறப்போ ஒரு தாட் கூட நம்மளுக்கு வந்து ஆர்கானிக்கா தான் கிரியேட் ஆகுது. எங்க இருந்து கிரியேட் நம்ம கிரியேட் பண்றது இல்லை, அதுவா இங்க வந்து ஒரு தாட் ஓடுது. சம்டைம்ஸ் அதனால நம்ம பார்க்க மட்டும் தான் முடியும். பார்த்து நம்மளுக்கு பிடிச்சதுனால அது பக்கமே போயினே இருக்கும். நம்மளுக்கு ஒரு தாட் ஒரு வருதுன்னா அதை பர்சீவ் பண்றது கூட நம்மளுக்கு வந்து இன்புட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு கலர் விசிபிள் லைட் இருக்கு வச்சுக்கேன், அது உன் கண்ணில் ஒரு மாதிரி தெரியும், பாலா கண்ணில் ஒரு மாதிரி தெரியும், என் கண்ணில் ஒரு தெரியும். ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ் தான் இருக்குது. நம்மளுடைய விஷன் மாறும். ஸோ எண்ட் ஆஃப் த டே சிம்பிளா போனோம்னா, நம்ம சாவர வரைக்கும் நம்ம மூஞ்சி எக்ஸாக்ட்லி எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்த்து நம்பிட்டு தான் இருப்போம், கண்ணாடி தெரிய மாதிரி தான் நம்ம மூஞ்சி இருக்குன்ட்டு. என் மூஞ்சிய நான் பார்க்குற மாதிரி தான் நீ பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. உனக்கு என் மூஞ்சி எப்படி தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் கண்ணாடியில் பார்த்து என் மூஞ்சி இப்படி தான் இருக்கு நான் நம்புறதுனால நீயும் என்னை இப்படி தான் பார்ப்ப அப்படின்னு நான் நம்புறேன். எண்ட் ஆஃப் த டே. ஸோ சென்சார்ஸ்ன்றது வந்து சூப்பரான சப்ஜெக்ட். நம்மளால சிம்பிளா சொல்ல முடியும்னா, இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வந்து உடைக்கணும்னா கண்ணு வந்து லைட் சென்சார்ஸ். அதோட கேப்பபிலிட்டியும் பாரு, வெறும் விசிபிள் லைட் மட்டும் தான், 7 கலர் மட்டும் தான். வெள்ளை லைட், அதை உடைச்சா 7 லைட் வரும். அதை மட்டும் தான் கண்ணால பார்க்க முடியும். அவுலால இன்ஃப்ராரெட் பார்க்க முடியும். பேட்டால அல்ட்ரா சவுண்டை வந்து சென்ஸ் பண்ண முடியும். அதுக்கு விஷுவல் கிடையாது, அதுக்கு வந்து அல்ட்ரா சவுண்ட் யூஸ் பண்ணிக்குது. இப்போ நாய் அதோட கண்ணோட இது வந்து சில ரேடியேஷன்ஸ் அதால பார்க்க முடியும். நம்மளால விசிபிள் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த உலகத்துல இருக்கிறப்ப நாய் பார்க்குற உலகம் வேற, நம்ம பார்க்குற உலகம் வேற, கண்ணுக்கு தெரியுற உலகமே. ஸோ அதை வச்சுதான் நம்ம சில விஷயங்கள் நம்பிட்டு இருக்கிறோம். கண்ணு, அப்புறம் ஃபீல், டச்சிங், இது வந்து ப்ரெஷர் சென்சார்னு சொல்லலாம். நம்ம வந்து ப்ரெஷர் எவ்வளவு மேனேஜ் பண்றதுக்கு நம்ம சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ஹியூமிடிட்டி எப்படி இருக்குன்னு சென்சார் யூஸ்
பண்றோம். காத்துல ஈரப்பதம் எப்படி இருக்கு, ஹீட்டா இருக்கா, கோல்டா இருக்கா, டெம்பரேச்சர் சென்சார் எல்லாமே நம்ம உடம்புல ஸ்கின்ல இவ்வளோ பெரிய ஒரு லேயர் ஃபுல்லா எடுத்து நம்ம ஸ்கெல்டல் மேல போட்டு விட்டாங்க. மசில் லேயர் மேல போட்டிருக்கிறது இந்த ஸ்கின் தான் வந்து சென்சிட்டிவ் சென்சார் ஆஃப் ஆல் கைண்ட், டச், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, அந்த மாதிரி எல்லா சென்சார்ஸும். ஸோ எனக்கு இந்த டாபிக் பேசும்போது எனக்கு ஒரு ஜஸ்ட் ஓவரால் தாட் என்ன தோணுதுன்னா, நம்ம பாடியை பற்றி நம்ம இது வரைக்கும் அப்படி யோசிச்சதே இல்லை. இது ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பேசிக் திங்ஸ். பட் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஏன் வலிக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சதே இல்லை. இதெல்லாம் ரொம்ப காமன் திங்ஸ் தானே பேசிக்காவே. இதை நீ இன்ஜினியரிங் கிராஜுவேட்னு கூட இல்லை, ஒரு நார்மலாக ஒரு லேமேனாக யோசிச்சா கூட ஏன் வலிக்குது அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு நம்ம பார்த்தா, ஏன்னா எனக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஒரு ஸ்ட்ரெச் பண்ணும்போது எனக்கு ஏன் அந்த இஷ்யூ வருது நான் படிக்கும்போது நேற்று ஒன்று படித்தேன். நீ சொன்ன சென்சாரில் இந்த ரைட் காஃப் மசில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னு நான் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணேன். அதில் வரும்போது நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, வலியே தெரியல. பட் லெஃப்ட்டில் வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணல. ஏன்னா என்னோட லிமிட்டே கேப்பபிலிட்டி அவ்வளோதான். ஸோ நான் அதை எடுத்து படிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்டில் வந்து நீ ஸ்ட்ரெச் பண்ணும்போது உனக்கு சென்சிட்டிவிட்டி மேபி கம்மியாக இருக்கலாம் உன்னோட காஃப் மசிலில். ஸோ சிக்னல் வந்து உனக்கு சம்டைம்ஸ் பிரெயின் வந்து சரியாக பர்சீவ் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்குன்னு வந்து மசில் வந்து இஸ் நாட் ரெடி டு டேக் தட் லாங் ஸ்ட்ரெச். ஸோ உனக்கு மைக்ரோ டயர் ஆகுங்கிறானுங்க. ஸோ இது எல்லாமே ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் பாரு, எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே உன் மசில் நீ இது வரைக்கும் ஸ்ட்ரெச்சே பண்ணதில்லை, நீ பண்ணுறானா அது வலிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு மேலே பண்ணினா உன் மசில் வந்து கிழிஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து பிரெயின் சிக்னல் அனுப்பி நிறுத்த சொல்லுது. நோ நோ நோ, நிறுத்து, இதுக்கு மேலே பண்ணா நீ நிறுத்திடு, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணாத, போய் சேர்ந்துருவ. நீ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணி அந்த மசிலை பழக்கிட்டீங்கன்னா அந்த மசில் வந்து சிக்னல் அனுப்பாது. ஓகே இல்லை ஐ கேன் ஏபிள் டு ஹேண்டில் அப்படின்றோம். எவ்வளோ எக்ஸைட்டிங்கான விஷயம்னா, நம்ம பாடி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிக்னல் பாஸ் தான். இப்போ நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், அஜித் குமார் சொல்றப்போ, அஜித் குமார் வந்து ஒரு ஷூட்டிங்ல வந்து ஒரு ஜில்லுன்னு ஒரு தண்ணியில் போய் நின்றுந்தாராம். அது செம்ம கோல்டும். சுந்தர் சி வந்து என்ன நீங்க தலையா இருக்கிறதுனால ஜில்லு தண்ணியில போய் கூட நிப்பீங்களா அப்படின்னு போய் அவர் ஓட்டியிருக்காரு. அதுக்கு அஜித் என்ன சொல்லியிருக்காரு, இல்லங்க எனக்கு முதுகு கீழே வந்து சென்சேஷனே இல்லை, இது குளிர்துன்னு கூட எனக்கு தெரியல. ஓகேவா? ஆனா அவர் ஃப்ராஸ்ட் பைட் வரலாம், எல்லாம் வரலாம், ஆனா அவரால் சென்ஸ் பண்ண முடியாது, வலி இல்லை. ஸோ யோசிச்சு பாரு, நம்ம மொட்டை அடிக்கிறோம், அப்புறம் ஏன் சாமிக்கு போய் மொட்டை அடிச்சு கொடுக்குறோம்? ஏன்னா அது வலிக்காது. நம்மள உடம்புல வலின்றது ஒரு சென்சர் வச்சுக்கேன். அவன் காதை அறுத்து கொடுத்துருவான், காதை மாத்திப்பான், மூக்க மாத்திப்பான். வலிக்கிறப்பே எல்லாரும் அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யோசிச்சு பாரு. நம்ம உடம்புல வலியே தெரியலன்னா நீ கண்ட மணிக்கு ஒரு கையோட அலைவான், அரை கையோட அலைவான், ஒரு காலோட அலைவானுங்க, என்ன வேணா பாடியில மாடிஃபை பண்ணிப்பானுங்க. ஸோ அந்த ஒரு பெயின்ன்றதே ஒரு சென்சார். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி, இப்போ நீ ஜம்ப் இன் பண்ணு, நீ நான் நினைக்கிறேன் நம்ம வாயில மருந்து போறோம் தெரியுமா, பெயின் கில்லர்லாம், அது சப்ரஸ் தானே பண்ணுது. உன்னோட உடம்புல வந்து சிக்னல் கெமிஸ்ட்ரி ரெடி ஆகி அந்த கெமிக்கல் வந்து சில டைப்ஸ் ஆஃப் நர்வ் சிஸ்டத்தை வந்து ட்ரிகர் பண்ணும். அது கலெக்ட் பண்ணி உன்னுடைய ஸ்பைனல் கார்டுக்கு போயிட்டு அந்த சிக்னலை கலெக்ட் பண்ணி நேரம் எடுத்துமே மூளைக்கு சொல்லும், இந்த கெமிக்கல் ரெடி ஆயிடுச்சு, இந்த பார்ட்ல ரெடி ஆயிருக்கு, அப்போ உனக்கு இந்த இடத்துல வலிக்குது அப்படின்றத சொல்லும்.